அண்ணா திருட்டு சார்லஸ் கடத்தல்காரா? ஸ்பிரிட் கடத்தல். பெரும்புள்ளியோட மகனை போலீஸ் வலை வீசி தேடுகிறது. பெயர் பெற்ற வைன் டீலரும் பிரபல பிசினஸ் மேக்னட் எபினேசரின் ஒரே மகனுமான முன்னாள் ராணுவ சும்மா இரண்டு போட்டி எங்கள் அன்பு அண்ணனும் போக்கிரியும் முன்கோபியும் முட்டாளும் சமூக துரோகியும் தீவிரவாதியும் ஊரை சுற்றும் கேப்டன் ஜேக்கப் ஸ்டீபன் சார்லஸை எங்கள் அண்ணன் தடியனை போலீஸ் தேடுகிறது. ஐயோ அண்ணா விடுடா, வலிக்குதுடா ப்ளீஸ். இதெல்லாம் யாரடி உங்களுக்கு சொன்னது? அந்த தேவர் தான் போன்ல அப்பாட்ட சொன்னாரு. அப்பா கிட்டயா? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அட ஞான பண்டிதா, அந்த தேவர் என்ன போட்டு கொடுத்துட்டாரு. எங்க அம்மா? அப்பா மாதிரி பேசினா. ரெண்டி கோவை தெரசா. என்னங்க? பிரார்த்தனை முடியலையாடி? முடிஞ்சிருச்சு. மாதாவே, சார்லஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சிடுச்சு. செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டு போலீஸ் கஸ்டடியில இருக்கிறானா. போலீஸ்? குட் மார்னிங் மேடம். பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு. ஐயோ என்னம்மா பயந்து போயிட்டீங்களா? போடா, எப்படி என்ன பயமுறுத்திட்டியே? அம்மா அம்மா அம்மா, நான் சொன்னது கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கலாம் விடுங்க. வண்டி சாவி எடுத்துட்டு வா. ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு 300 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்த. என்ன நிக்கிற? உங்ககிட்ட தானே சொல்றேன். அவ பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. சாப்பாடு போடுறதை விட்டுட்டு தேவையில்லாம கேள்வி இல்ல. அங்கே நில்லுடா திருட்டு ராஸ்கா. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எங்க அம்மா குணத்தை பத்தி எனக்கா தெரியாது? நந்தினி, வண்டியை பார்க் பண்ணிடு. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். கம் இன். எப்ப வந்தீங்க ஸ்பிரிட் டீலர? உள்ளவா அடவர் ராஸ்கல். வீரபாண்டி தேவர்கிட்ட தேவையில்லாம பழைய விஷயம் எல்லாம் பேசியிருக்கேல்ல? அப்பா அது வந்து நான் என்ன அப்பா? உன் ஃப்ரெண்டு சத்யா தங்கச்சியோட வரதட்சணை விஷயம், அவன் பேங்க் லோன் விஷயம். நான் இங்கேயே உட்கார்ந்து இருந்தாலும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீட்டுற கைய. அப்பா தேவர திட்டினத்துக்காக 2 போடுறேன். நீட்டுற கைய. இன்னும் சிகரெட் பிராண்ட மாத்தவே இல்ல. என்னடா அது பேரு? மால்புரு. அதேதான். நம்ம ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சானே ஒரு எம்ஏ பட்டதாரி. அவனுக்கு பணம் உதவி பண்ணி துபாய்க்கு அனுப்புனேன். அவன் திரும்பி வரும்போது இந்த சிகரெட்டும் ஒரு கோல்டு வாட்சும் கொண்டு வந்தான். அந்த வாட்சை சமயக்காரன் கொடுத்துட்டேன். பாவம். இந்த யாரு? நான் தான் குணசீலன். இல்ல கூடலூர் குணசீலன். தலைவரா? உங்க மந்திரி புட்டபர்த்தி சாய்பாபா காலில் விழுந்து ஆசி வாங்க போயிருந்தார, உயிரோட திரும்பி வந்துட்டாரா இல்ல பாடி மட்டும் தான் வந்ததா? வந்துட்டாருங்க. அதை விடுங்க, உங்ககிட்ட ஏதோ நிதி விஷயமா பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, மந்திரி இப்ப எதுக்கு நிதி திரட்டுறாரு? சுய விளம்பரம், புது பத்திரிக்கை. ஆமாமா, நிதி தேவை. பாவா தாராளமா தர்றேன். அப்பா நான் போயிட்டு. சரி பாப்பா. சார்லஸ், காலையில கௌரின்னு யாரோ போன் பண்ணாங்க.
எந்த கௌரி? எந்த காடா கவுடாருன்னு எனக்கு என்னடா தெரியும். ஓ கௌரி. மேஜர் கௌரி சங்கர் திரிபாடி. ஆர்மில நாங்க ஒன்னா. ஆம்பளை இல்லடா, பொண்ணு. பொண்ணா? ஆமா, சொல்லுதா. தெரியாதா உனக்கு? சத்தியமா? 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 உங்க மேல சத்தியம். அப்படியே ஓய்ஞ்சு விட்டன தெரியுமா? சீரிட்டு ராஸ்கல். அவங்களையும் சேர்த்து கட்டு பிடிச்சுக்கிறேன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த நாய்க்குட்டி தான் குலைக்குது. ஓங்கி விட்டன பாரு. இந்த நேரம் தான் வசதியா இருக்கும். ஆமா, யார் அந்த டிராகுலா? என்னது? அந்த கிழப்பை யாருன்னு கேட்டேன். இது பாருங்க, பெரியவங்களை இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது தெரியுமா? வலிக்குது. வலிக்கட்டும். எங்க பாட்டி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க விட்டலாச்சாரியா படத்துல ஜெயமாலி கூட நடிச்சிருக்காங்க. ஜெகன்மோகனில வர பேயா? இப்பதானே சொன்ன கிண்டல் பண்ணாதீங்கன்னு. எங்க பாட்டி சாதாரண ஆள் இல்ல. அவங்க 16 வயசுல சென்னை கணேசன் சார் அவங்க லவ் பண்ணாராம். இது ஜெமினிக்கு தெரிஞ்சா தற்கொலை செஞ்சுக்குவாரு. இவங்க எவ்வளவு நாள் இங்க இருக்காங்க? எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் இருந்துதான் ஆதரவாகும். சொன்னா என்னங்க, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? என் தங்கச்சி சுபத்ரா பத்தி. அவளை இன்ஜினியர் செல்வம் பொண்ணு பார்த்துட்டு போனார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. என் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. சுபத்ராவோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ஓகே? தேங்க்ஸ் a lot. என்னது? இந்த மன்மதராஜா எனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு. ஐயோ, அப்படியே கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரி இருக்கீங்க. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடக்கூடாது. கோயம்புத்தூர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்து என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க தெரியுமா? உண்மையா சொல்றேன். அவர் பெரிய பணக்காரரு. நாட்டாம படத்துல வர மாதிரி வீட்டுக்கு முன்னாடி 5-6 யானை, வீடு முழுக்க நெல்லு. சரத்குமார் மாதிரி உடம்பு. அவர் ஒண்ணும் உங்களை மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் இல்ல. ரொம்ப நல்லவரு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வரைக்கும் உன்னை விட்டு வச்சாதானே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் பேர் ஜானகி, உங்க பிஏ. ப்ளீஸ் கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவங்கெல்லாம் ஸ்டாஃப். வணக்கம். வணக்கம் கும்பிடுங்க. வணக்கம். வணக்கம். இந்த மனுவை கொள்ளுங்க. இந்த மனுவை கொஞ்சம் வாங்கிக்கங்கம்மா. அம்மா, இதுக்காக நான் நடந்துட்டு இருக்கேம்மா. சொன்னா புரியாது. இந்த கடுதாசிய கொடுத்துட்டு உடனே போயிடுறேம்மா. புதுசா ஒருத்தர் வந்துட்டா போதுமே, உடனே வெள்ள கட்டை தூக்கிட்டு வந்துருவீங்க. மனு கொடுக்க வந்துட்டாங்களா? நான் அம்மாவை பார்த்துட்டு உடனே போயிடுறேன். கொஞ்சம் தயவு பண்ணுங்கப்பா. என்ன வேணுமா? இந்த கேள்வி பெரிய நியூசன்ஸ் மேடம். ஏதாவது ஒரு நிதியும் சொல்லிட்டு வந்து எப்ப பார் தொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லம்மா, கேட்க மாட்டா. இவங்க எல்லாம் முடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். ஸ்டாப் இட். கவர்மெண்ட் ஆபீஸ்ங்கிறது உங்க குடும்ப சொத்து கிடையாது. மைண்ட் இட். என்ன விஷயம்? வாங்க. மனு கொடுக்க வந்த மத்த எல்லாரையும் என் கேபின்குள்ள அனுப்புங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம். கமின் மேடம், கமின்.
பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணம் இருக்குல்ல? இருக்கு. Then why this hassle? மேடம், இந்த மனு பூரா படிச்சுட்டேன். அதுல இருக்கிற டேட்ட பாத்தீங்களா? ஜீரோல இருக்கிற அலாட்மெண்ட் டேட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் இவங்க மனுவை கொண்டு வந்து தந்தாங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. என் பேரனுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அதனாலதான் வர முடியல. அந்த கதையில வேற எங்கேயாவது போய் சொல்லு. இது கவர்மெண்ட் ஆபீஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்படின்னா கவர்மெண்ட் சட்டத்திட்டத்தை எல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒண்ணு விடாம கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? I mean for each and every working day சரியா 10 மணிக்கு அவங்க டேபிள்ல எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்க இருக்கிறவங்கள come on give me an answer. மேடம், அரசாங்கத்தை எதிர்த்து போராடுற யூனியன்கள் இருக்கு. அதோட சர்வீஸ் சங்கங்கள் நிறைய இருக்கிற நாடு இது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி மேடம் பேசுறது நல்லது. உங்க பேர் என்ன? ஏன் பேர் என்னன்னு கேட்டேன். கேபி பிரகலாதன். என்ஜிஓட ஸ்டேட் கமிட்டி மெம்பர் மேடம். மிஸ்டர் கேபி பிரகலாதன், நீங்க எல்லாரும் சேர்ந்து இது வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? இதோ இது பாவப்பட்டவங்க கிட்ட இருந்து. நீ சொல்லுமா. போன மாசம் என் பொண்ணோட பொண்ணு காதுல இருந்த கம்மல மார்வாடி கடையில அடகு வச்சுதா லஞ்சமா இவருக்கு. லஞ்சமா? இவரோட ஃபேவரட் பிராண்ட் ரம் வாங்கி கொடுத்திருப்பீங்க. ஒரு பாட்டில். இந்த மாதிரி பொய்யன்னு சொன்னா Shut up. பிரகலாதன் இல்ல, சாட்சாத் உங்களுக்கு ஹரிச்சந்திர பிரபுனே பேர் வைக்கலாம். Now please get out. ஜானகிமா, மேடம் என்னங்க, நாளைக்கு ஆபீஸ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கையில பணம் இருக்கணும். எஸ் மேடம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. ஓகே? என்னமா அது? போயிட்டு வாங்க. இந்தாங்க டாக்டர், நீங்க கேட்ட மெடிசின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாஸ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. ஆல் யுவர் டிமாண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். அப்பா இல்லைங்கிற குறை தெரியாம இருக்க என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தேவையா இருந்தா யூ ஆல் ஷுட் டெல் மீ. ஆஃப் கோர்ஸ். ஏசி ஃபுல்லா இருந்தாலும் வேர்த்து கொட்டது இல்ல. அல்போன்ஸ், இவ அழுவத பார்த்தா இருக்க கொஞ்சம் பயமா இருக்குடா. வேற மாதிரி அடிச்சா களி திங்கணும் இல்ல. அப்புறம் அல்போன்ஸ், பார்த்து நடந்துக்கணும். இந்த புக்ல நம்ம விஷயத்தோட எல்லா டீடைல்ஸ் இருக்கு. அது எங்கிட்டே பத்திரமா இருக்கட்டும். இல்லடா டேஞ்சர் ஆயிடும். என்ன ஆயிடும்? என்ன எவனாவது கோடவுன்ல இன்வெஸ்டிகேஷன் வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் நாமெல்லாம் நாமம் தான் போட்டுக்கணும். நாமம்பா. பாப்பா கிட்ட சொன்னியா நம்மளோட பிளான பத்தி? பாப்பையா, அந்த தடியலுக்கு, அதான் அந்த சார்லஸுக்கு அவன் அப்பன் கொலைகேச திசை திருப்ப இவங்க கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. அவன் சொன்னதை கேட்டல? கேட்டேன். அதை வச்சு இப்ப நாம ஒரு புது விளையாட்டு விளையாட போறோம். சொன்னல, டிராப். அந்த டிராப் அதாயா இன்வெஸ்டிகேஷன் சொல்லிக்கிட்டு ஒரு நாய் கூட மோப்பம் பிடிச்சுக்கிட்டு இவங்களை தேடி இங்க வரக்கூடாது. இந்த கேஸையே உடைக்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. அதாவது ஒரு வாடகை கொலையாளி. ஆள் உனக்கு தெரியும், வாசவன். தாராயம் காய்ச்சற கீரி வாசவன். வாசவனா? இறங்கடா. இறண்டாகிறல. பேபி பேபி. இவன் தான் ஆளு. கிட்ட போயிட்டா. முகி இறக்குடா. முகி கீழே இறக்குடா. டிஎஸ்பி சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாரு. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே. என்னடா கிரி, தெரியுமில்ல நம்ம பாப்பையாவ? தெரியும். போன மாசம் எபினேசன் ஏரியாவில கள்ளசாரை விட்டதுக்காக என் வீட்டையும் கொளுத்துட்டு என் கடையை ஓசிட்டு என் எலும்பியை ஓசிட்டா இந்த பிள்ளைதா பையன். அதுக்கப்புறம் 6 கீரி புள்ளியை சாப்பிட்டதுனால தான் இங்க வந்து நின்று பேசி நிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தான் உன்னை ஜாமீன்ல எடுத்து கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணேன். நீயே என்ன ஜாமீன்ல இருந்து வெளில ஏத்த
எபினேஷ் ஐயா வக்கீல வச்சு என்ன வெள்ள இட்டாரியா, வெள்ளத்துக்கு இல்லாம என்ன கை நிறைய காத்து கொடுத்தாரியா. அதுக்காக எபினேசன் மேல நன்றி இருக்காடா? பாடலங்க நன்றி. என்ன பெத்த தாய்கிட்டே நன்றி விசுவாசத்தோட நன்றதில்ல, அவங்கிட்ட எங்கிட்டே. சரி சரி, நன்றியை பத்தி உன்கிட்ட கேட்டேன் பாரு. உன் வீட்டை கொளுத்தினத்துக்கும் எலும்பு உடைச்சதுக்கும் உனக்கு விரோதம் இருக்கு. ஆனா இந்த ஆள் மேல இல்ல, செத்து போன எபினேசன் மேல. செத்து போனவன் மேல விரோதம் வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? அது இப்ப இல்லடா, அவன் உயிரோட இருந்தப்ப. ஓ அப்படி வரியா? ஞாபகம் இருக்குல்ல, முன்விரோதம் இருந்தது இல்ல? ஞாபகம் உனக்கு இருக்கணும் மாமே. IPC 302 சொன்ன மாதிரி பணத்தை வாங்கி கொடுக்கணும், கேஸ்ல இருந்து வெளில எடுக்கணும். இல்லன்னா உன்னையே நீ மறந்துடுவேன். நிறுத்தா, ஜாமீன்ல நீ வெளியே வரும்போது நாங்க பேசின பணத்தை உங்களுக்கு தருவோம். தரலன்னா நீ உன்னை மறந்துடு. சொன்ன கடுங்க. இவனை உயிரை பணைய வச்சு நீங்க பிடிக்கும் போது நீங்க அடிச்ச அடியில இவனுக்கு காயம் ஏற்பட்டதை பத்திரிக்கைக்காரங்க ஜனங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு இவனுக்கு காயம் வேணும், சரியாடா? அடிங்க கொல்லுங்க, ஆனா அதிக சேர்த்து பணத்தை கொடுத்துருங்க. என்னடா கொடுக்கவே இல்லையா? 6 7 உன்னோட கிழிஞ்ச நாக்கு கோட்டை நாங்க சொன்னதை அமுக்கி வாசிக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கும் பணம் கொண்டு போங்க, மத்தத வக்கீல் பாத்துக்குவார். என்ன தர்ற? லைட்ல எங்க போச்சு? லைட்டர் போட்டா பிளேட். இந்த நாய் நமக்கு எதிராக நாளைக்கு கோர்ட். பணத்தை கண்ணில் காட்டுறவனுக்காக கத்தி தூக்குறவன் தான் இந்த நாய். 9 கொலை கேஸ்ல கைதி. ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவனை நாமளே குழி தோண்டி புதைச்சிருவோம், பழிய சார்லஸ் மேல போட்டுருவோம். எப்படி ஐடியா? ஐடியா சூப்பர். குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு அரசாங்க வக்கீல் சார்பாக அப்ஜெக்ஷன் இல்லாததாலும், இந்த வழக்கின் புலன் விசாரணைக்கு குற்றவாளி ஒத்துக்கொள்வதாலும் இந்த வழக்கிற்கு எதிராக செயல்படக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்து கீரி என்ற கீரி வாசவனை இந்த கோர்ட் ஜாமீனில் விடுதலை செய்கிறது. சார், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா? என்னது? அதான்டா ராஸ்கல், உன் கிழிஞ்ச வாயை வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் மாட்டிக்காத, ஜாக்கிரதையா நடந்துக்க. அது போட்டா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இங்க. அங்க பாரு, பேபியோட ஆளுங்க அவங்க கூட போய் தருவாங்க. அப்ப நீங்க? ஆனா நான் எனக்கு இங்க வேற கேஸ் இருக்குடா. சார், சிகரெட் நீங்க கூட எனக்கு? ஐயோ, என்னவோ காசு கொடுத்து வாங்கின மாதிரி பேசிட்டியா? போச்சு தானே வீடு வீட்டுல இருந்து வெறும் வாயார் தான் வரீங்க, உங்களுக்கு என்ன மானம்? தரடா. சரி வா, நம்ம வண்டியில டீசல் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? போங்க.